எனக்கு என்ன விஷயம் பாரு? நீங்க வெளியூர் போனதுல இருந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறதுலங்கிறது மீனாவோட கம்ப்ளைண்ட். இந்த பொண்ணு எதெல்லாம் நோட் பண்ணுதுன்னு தெரியலையே. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் போல இருக்கு. சாரிங்க, எல்லாம் என்னாலதான். அம்மா எவ்வளவு தடுத்தோம், நான் தான் பிடிவாதமா மீனவ நம்ம வீட்லயே கொண்டு வந்து வச்சுக்கலான்னு. இப்ப என்னால தானே எல்லாருக்கும் கஷ்டம். அதுல பாரு, மீனாவை வேற வீட்டு பார்த்து வச்சிருந்தாலும் அவங்களால பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒருத்தரோட புத்திசாலித்தனம் எப்படி மறைஞ்சு போகும்? மீனா புத்திசாலி பொண்ணு, அதான் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டம். எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி நடிச்சுக்கிட்டு இருப்பா, இல்ல பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷன் நடிச்சிட்டு இருப்பான். ஆனா நம்ம வீட்ல தெரிஞ்சு நம்ம 2 பேரும் நடிக்க வேண்டியதா போச்சு. அதான் மனசு கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கு பாரு, எல்லா சங்கடமும் தீந்து போகும். என்னங்க, நீங்க நைட் வீட்டுக்கு வரும்போது மறக்காம வெளியில எங்க இருந்தாவது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுறீங்க. சரி பாரு. அதுவும் லேண்ட்லைன்ல இருந்து ஃபோன் பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு செல்ல இருந்து ஃபோன் பண்ணீங்கன்னா அந்த டிஸ்பிளேல நம்பரை பார்த்து மீனா இது லண்டன் நம்பர் மாதிரி இல்லையேன்னு கேட்டா நாம அதுக்கு வேற விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். சரிங்க, நீங்க ஒர்க் பாருங்க, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. பாரு, தேங்க்யூ ஸோ மச். அப்படியா? ஓ, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நான் இப்ப நல்லா ஆயிட்டேன். கை காலெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. நானே நடக்கிறேன், நானே சாப்பிட்றேன். என்ன இப்ப நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நாம சந்திச்சு எவ்வளோ நாளாச்சு? வீட்டுக்கு வாப்பா. பார்வதி மாப்பிள்ளையெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. செக் வச்சிடறேன். ஏப்பா வாழவள நீ உள்ள நேரம் யார் கூட தான் பேசிட்டு இருந்தீங்க? என் ஃப்ரெண்டு மாணிக்கசாமிமா, ஊட்டியில் இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸில் வேலை செஞ்சானே அவன் தான். சென்னைக்கு வந்துட்டானா, ஆர்காட் ரோடில் தான் வீடான். அதான் ஒரு நாள் வீட்டுக்கு வர சொன்னேன். ஓ சரிப்பா, டைம் ஆகுதுல, நீங்க போய் படுத்து தூங்குங்க. சரிம்மா. ஹலோ ஹலோ, தனிகாசலம் இருக்காரா? உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? 23456272. ராங் நம்பர். அக்கா, நான் எடுக்கிறேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? நான் பார்வதியோட ஹஸ்பண்ட் பேசுறேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ சிவா சார், எப்படி இருக்கீங்க? நான் மீனா பேசுறேன். மீனாவா? ஆமா. ரொம்ப சந்தோஷமா. எல்லா விஷயத்தையும் பார்வதி சொன்னா. நீங்க சந்தோஷமா இருக்கிறது இருக்கட்டும், இங்க பார்வதி அக்காவை சந்தோஷமா வச்சுக்க வேண்டாமா? ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி பேசினா என்ன அர்த்தம்? அது அபிஷியல் ஆகாதா? புருஷன் முன்னாடினா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசணும், அதுவும் டெய்லி பேசணும். அப்பதான் இன்டிமேசி வெளிப்படும். இனிமே பார்வதி அக்காக்கு டெய்லி ஒரு தடவை நீங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, சரியா? சரிம்மா. கொஞ்சம் இருங்க, பார்வதி அக்கா கிட்ட கொடுக்குறேன். பார்வதி அக்கா, உங்க ஹஸ்பண்ட் லைன்ல இருக்காரு. ஆடு. ஹலோ, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாரு. ஸ்டடிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சரி, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. வேலைக்கு சாப்பிடுங்க. நைட் டைம்ல அதிகமா எல்லாம் கண் முழிக்காதீங்க.
வினோத் மீனா கூட விளையாடிட்டு இருக்கான். அவனை கூப்பிட ஒரு வார்த்தை பேசுங்க. வினோத், இந்தா டாடி லைன்ல இருக்கார், பேசுறா. போங்க மம்மி, அதான் நான் டாடி கூட டெய்லி பேசிட்டு இருக்கேனே. என்ன வினோத் சொல்ற? நீ இப்ப டாடி கிட்ட பேசுன? அது டெய்லியும் தான் பேசுறேன் ஆண்டி. இல்ல, கனவுல பேசுறேன்ல, அதான் சொன்னேன். ஹலோ, நான் அப்புறம் பேச சொல்றேங்க, வச்சிடுறேங்க. சரி பாரா. ஆண்டி, இப்ப நான் உங்க ராஜாவை வெட்ட போறேன். வெட்டிட்டேன். அச்சச்சோ, இன்னைக்கும் நான் தோத்து போயிட்டேனா? எஸ். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுத்துக்கிறேன். குட் நைட் கா. குட் நைட் மீனா. சாரி மம்மி. மண்டு, ஆண்டி பக்கத்துல இருக்கும்போது பார்த்து பேச வேண்டாமா? நீ பாட்டுக்கு உளறி வச்சிருந்தா இந்நேரம் எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கும். தேவையில்லாத சமயத்துல எல்லாம் பெரிய புத்திசாலி மாதிரி நடந்துக்கோ. ஆனா தேவையா இருக்கும் போதெல்லாம் கோட்டை விட்டுரு. அதிக பேசுங்க. இன்னும் 30 நாள் தான் மாமா இருக்கு விரதம் முடியறதுக்கு. மாமா, 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 என்ன மாமா இது? எப்ப வந்தீங்க? வினோத் எப்ப உங்க கூட வந்து படுத்தான்? மீனா, நேத்து லேட் ஆயிடுச்சு, அதான் அசதியில் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். வினோத் எப்போ என் கூட வந்து படுத்து தூங்கினான்னு தெரியல. வினோத், வினோத், ஏ வினோத், டே வினோத், எந்திரா. வினோத், ஏ வினோத், வினோத், டே வினோத், எந்திரா. வினோத், வினோத், எந்திரா. வினோத், சாரி சிவா சார். சாரி மீனா. நேத்து நைட்டு வினோத் அவங்க அப்பா கூட போன்ல பேசிட்டு இருந்தான். போன்ல பேசினதுல இருந்து லண்டன்ல இருந்து அப்பா எப்போ வருவாருன்னு கேள்வி கேட்டு என்ன தொலைச்சு எடுத்துட்டான். எப்பவும் அவன் அவங்க அப்பா பக்கத்துல படுத்துக்கிறது தான் வழக்கம். அதான் நைட் அவர் ஞாபகத்துல சிவா சார் பக்கத்துல படுத்திருக்கான். நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத மீனா. என்னக்கா நீங்க குழந்தை தெரியாம படுத்ததுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? பரவாயில்லக்கா, வாங்க மாமா, ரெடி ஆகலாம்.
டேய், நீ என் பக்கத்துல தானே படுத்துட்டு இருந்த, அப்புறம் எப்படி எங்க வந்த? போங்க மம்மி, டேடியை பிரிஞ்ச நாள் தூங்க முடியல. அதனாலதான் எதர்ச்சியா வெளியில வந்து பார்த்தேன். டேடி சோஃபால தூங்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் வந்து டேடி கூட படுத்துட்டேன். என்னையே முறைக்கிறீங்க? இனிமே உங்க டிராமால என்ன சேர்த்துக்காதீங்க மம்மி. என்னால டேடி அங்கிளா நினைக்க முடியாது. வினோத், தாத்தா ஆ? அங்க பாருங்களேன், மம்மி டாடியோட போட்டோ மீனாட்டி பாத்திர போறாங்க. மீனா, ம்? நீ எதுக்குமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு? அதான் நாங்க இருக்கோம்ல. எப்போ நான் இந்த வீட்டுக்கு வந்தனோ அப்பவே இது என் வீடு மாதிரிப்பா. இங்க சுத்தம் செய்யறதுக்கெல்லாம் எனக்கு யாரோட பெர்மிஷனும் வேண்டாம். இந்த வீட்டில் உனக்கு பர்மிஷன் தேவையில்லை தான். அதுக்காக வீட்டுக்கு வந்த விருந்தாளிய கௌரவப்படுத்தாம கஷ்டப்படுத்துறது தப்பில்லையா? கௌரவத்துல எனக்கு ஒரு சிறு துளி கூட குறைச்சல் இல்லப்பா. நீங்களும் சரி, பார்வதி அக்காவும் சரி, ஜெம்மு தான். என்ன நல்லபடியா பாத்துக்கிறீங்க. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுமா. இந்த காலத்துல பேசாம வாய் மூடிட்டு இருந்தா அவ்வளவுதான். பேச தெரிஞ்சவங்க முட்டாளா இருந்தா கூட புத்திசாலின்னு பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆ, நீ சொல்றது கரெக்டுமா. உலகத்தை நீ ரொம்ப நாளா புரிஞ்சு வச்சிருக்க. அப்பா, ஒரு சின்ன டவுட். என்னம்மா? பார்வதி அக்காக்கும் சிவா சாருக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? 11 வருஷம் ஆச்சு. அப்புறம் ஏன் மாப்பிள்ளை போட்டோ ஒண்ணு கூட காணும்? சிவா வெளியூர் போனதும் அடிக்கடி அவரோட ஞாபகம் வருதுன்னு பார்வதி தான் போட்டோவை எடுத்து வச்சிட்டா. பாவம் இல்லப்பா பார்வதி அக்கா. ஆமாம்மா. ஒரு நிமிஷப்பா, இது வந்துடுறேன். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த
கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே